இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஜயின் ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படமும் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இதனிடையே ஜனநாயகன் ஆடியோ லான்ச் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் பராசக்தி இசை வெளியீட்டு விழா அப்டேட்டிற்காக ரசிகர்கள் காத்திருப்பில் உள்ளனர். இந்த நிலையில் இது தொடர்பாக தற்பொழுது லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகி எல்லோரையுமே அதிர வைத்துள்ளது. சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், டி லீலா, ரவி மோகன், அதர்வா நடித்துள்ள பராசக்தி திரைப்படம் ஜனவரி 14ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் ஜனவரி 4ஆம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக ஆடியோ லான்ச் நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்துள்ளார். கமல் தயாரிப்பில் விரைவில் ரஜினிகாந்த் நடிக்க உள்ளார். ஏற்கனவே கமல் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள நிலையில் சிவகார்த்திகேயனின் 25வது படமாக உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இருவரும் கலந்து கொள்ளப் போவதாக கோலிவுட்டில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன. கூடிய விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு வெளியிடும் என கூறுகின்றனர். விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு போட்டி படமாகவே பராசக்தி படத்தை பொங்கலுக்கு வெளியிடுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை விஜய் ரசிகர்கள் வைத்து வரும் நிலையில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இருவரும் சிவகார்த்திகேயனுக்காக களமிறங்கினால் அது கண்டிப்பாக ஜனநாயகன் படத்தின் வசூலுக்கு வேட்டு வைக்கும் என்று கூறுகின்றனர். இதில் முக்கியமாக ரஜினியின் பேச்சு எல்லோரையுமே வேப்பில் ஆழ்த்தும் எனவும் எதிர்பார்க்கலாம். விஜய் படத்தின் வசூலுக்கு பெரிய பாதிப்பு இருக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறி வருகின்றனர். ரஜினி வசூல் சாதனைகளை விஜய் முறியடிப்பாரா என பலரும் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் அடுத்து ரஜினியின் நடிப்பில் வெளியாக இருக்கும் ஜெயிலர் 2 படம் தமிழ் சினிமாவில் புதிய மைல்கல்லை தொடும் எனவும் கூறுகின்றனர். மேலும் டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் நடைபெற உள்ள ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா பேச்சுக்களை பராசக்தி ஆடியோ லான்ச் கண்டிப்பாக முறியடிக்கும் என்கின்றனர்.